அதற்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இன்னொரு வருஷத்துக்கு போயிடலாம். அந்த பலத்தை கொண்டு நான் ஜெயிக்கிறேன். அல்லேலூயா. அப்ப பரிசுத்த ஆவியானவர் எதற்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பலம் எதற்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆவிக்குரிய வாழ்க்கையில முழுமை அடைவதற்காக. இப்ப நம்ம சொல்றேன், யோவேல் சொன்னார் தீர்க்கதரிசனம், அப்போஸ்தல காலத்துல பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார். அந்த 120 பேர் கூடியிருக்கிறதுல இறங்கி வந்தார். அப்படி இறங்கி வர நேரத்தை பாருங்க, அந்த நாள்ல இருந்து நம்ம எடுத்துக்கொள்ளப்படுகிற நாள் வரைக்கும் பரிசுத்த ஆவியானுடைய காலமா இருக்கிறது. யாருடைய காலம் சொல்லுங்க? யாருடைய காலம்? இயேசுவின் காலம் இருந்தது, ரட்சிப்பு கொடுத்தார். ஆனா இப்ப பரிசுத்த ஆவியானுடைய காலமா இருக்கிறது. எப்படி வந்தது அப்படிங்கிறீங்க? இயேசு கிறிஸ்து நம்மளை ரட்சித்து அவர் போகும்போது நம்மளை யார்கிட்ட கொடுத்தா தெரியுமா? ஆவியானவரை கொடுத்தார்.